الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيقول الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்பதையும் இந்த இடத்தில் சாட்சியமாக முன்வைக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் சொகுசான வாழ்க்கையை விரும்புகிறான். கவலைகள் இருக்கக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, நோய்கள் இருக்கக்கூடாது, பசி பட்டினி பஞ்சம் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதி இருக்க வேண்டும், பாதுகாப்பு இருக்க வேண்டும், பயம் இருக்கக்கூடாது. வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே இருக்க வேண்டும், கவலைகள் வரக்கூடாது, மரணங்கள் வரக்கூடாது. எல்லோரும் வாழ வேண்டும், தாயும் இருக்க வேண்டும், தகப்பனும் இருக்க வேண்டும், பிள்ளைகளும் இருக்க வேண்டும், பேர குழந்தைகளும் இருக்க வேண்டும். இப்படி ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உலகத்தில் சரித்திரத்தில் யாருக்கும் கிடைத்ததில்லை. இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா சந்தோஷங்களும் கவலைகளும் கலந்த வாழ்க்கையாக ஆக்கியிருக்கிறான். இங்கு ஆரோக்கியமும் இருக்கும், நோயும் இருக்கும், இங்கு பிரச்சனைகள் இருக்கும், பயம் இருக்கும், அச்சம் இருக்கும். எல்லாம் கலந்த வாழ்க்கையாக அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்துடைய பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுடைய சரித்திரம் இருக்கிறது. இந்த சரித்திரத்தில் யாராலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாருக்கும் கிடைக்கவில்லை. இங்கு வாழ்ந்தவர்களில் உலகின் பெரும் பகுதிகளை ஆட்சி செய்த அரசர்கள் இருந்திருக்கிறார்கள், பெரும் பெரும் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், பலசாலிகள் இருந்திருக்கிறார்கள், பெரும் செல்வந்தர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கவில்லை. யாருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் பல ஆசைகளுடன் எதிர்பார்ப்புகளுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த ஆசைகள் முழுமையாக நிறைவேறாமல் அரைகுறையாக நிறைவேறிய நிலையில் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து சென்றார்கள். இப்படிப்பட்ட சரித்திரங்களைத்தான் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு அதிகாரத்துக்கு வந்திருப்பார்கள், ஆட்சிக்கு வந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய ஆட்சி நிலைத்திருக்க மாட்டாது, அல்லது நிலையான அந்த ஆட்சியில் அவர்கள் நிலையாக இருந்திருக்க மாட்டார்கள். உலகத்தை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். பெரும் பணம் செலவழித்து வாழ்க்கையின் கனவாக இருந்த ஒரு அழகான வீட்டை மாளிகை போல கட்டி இருப்பார். ஆனால் அதில் நினைத்தது போல சந்தோஷமாக வாழ கிடைத்திருக்க மாட்டாது. குழந்தைகள் எல்லாம் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக
நிறைய செலவு செய்து கல்வியை கொடுத்து ஒழுக்கத்தை கொடுத்து அவர்கள் எல்லோரையும் வளர்த்து ஆளாக்கி சந்தோஷமான ஒரு எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்று தகப்பன் நினைத்திருப்பார். ஆனால் அந்த கட்டம் வரும் பொழுது அதை பார்ப்பதற்கு அவர் இருக்கவில்லை, அல்லது இருந்தார் ஆரோக்கியமாக இல்லை. இப்படிப்பட்ட நிலைகளைத்தான் நாம் உலகத்தில் பார்க்கிறோம். மனிதர்கள் நினைப்பதெல்லாம் உலகத்தில் நடந்து விடுவதில்லை. அல்லாஹு தஆலா அவன் இந்த உலகத்தை அவனுடைய இல்மையும் ஹிக்மத்தையும் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகம் என்பது கஷ்டங்கள் நிறைந்த உலகம். நிறைய பிரச்சனைகள், நோய்கள், நொம்பலங்கள், இப்படி பல வகையான பிரச்சனைகள். இங்கு வருபவர்கள் அனைவரும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துதான் இதை கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையை அல்லாஹு தஆலா இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார். ஈமானுடன் இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், நோய்கள், இதுவெல்லாம் வாழ்க்கையில் நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதற்கான அடையாளங்கள் அல்ல. மனிதனுடைய கஷ்டங்கள், மனிதனுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகள் எதுவும் அவனுடைய தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியவை அல்ல. நேர்மாற்றமாக ஈமானுடன் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு வரக்கூடிய சோதனைகளில் அல்லாஹு தஆலா ஹைர்களை வைத்திருக்கிறார். இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப அப்தன் இப்தலாஹ், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை விரும்பிவிட்டால் அவனுக்கு சோதனைகளை அனுப்புவான், பல வகையில் அவனை சோதிக்கிறான். சில மனிதர்களுக்கு அவன் சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்தை, ஒரு இடத்தை முடிவு செய்திருக்கிறான். லம் யப்லுஹு பிஅமலி, ஆனால் அந்த மனிதனை பார்த்தால் அவனிடத்தில் அந்த இடத்தை அடைய முடியுமான அளவுக்கு அமல்கள் இல்லை. அவனுடைய அமல்கள் சுவர்க்கத்தில் அவனுடைய இடத்தை அடைவதற்கு போதாது. இப்பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது சில சோதனைகளை ஏற்படுத்தி அவனை, அந்த மனிதர்களை பொறுமை செய்ய வைத்து அவர்களுக்கு அந்த பொறுமையின் வரக்கத்தினால் அந்த இடத்தை, அந்த அந்தஸ்தை கொடுத்து விடுகிறான். நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் உலகத்துடைய கயிர்கள், உலகத்துடைய நலவுகள் மறைந்திருக்கின்றன. அல்லாஹு தஆலா ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய சோதனைகளில் மறுமையுடைய கயிறுகளை நிச்சயமாக வைத்திருக்கிறார். நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அமல்களுக்கு கூலி கொடுப்பது போல மனிதன் படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஆகிரத்தில் கூலி கொடுப்பான். சுவர்க்கத்துக்கு போகிற மனிதன் உலகத்தில் கஷ்டப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துக்கள், நன்மைகளை பார்க்கும் பொழுது ஆரோக்கியமாக வாழ்ந்த மனிதர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் நாம் ஆரோக்கியமாக வாழ்ந்து விட்டோம், இவர்களுக்கு வந்தது போல கஷ்டங்கள் எங்களுக்கு வந்திருக்க கூடாதா? லவ் அன்ன ஜுலூதஹும் குர்ரிபத் பில் மகாரீப், எங்களுடைய தோள்கள் எல்லாம் உலகத்தில் கத்தரி கோள்களால் வெட்டப்பட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று யோசிப்பார்கள். அவ்வளவு அல்லாஹு தஆலா அமல்களுக்கு அந்தஸ்தையும் நன்மையையும் கொடுப்பது போல் மனிதர்களுடைய கஷ்டங்களுக்கும் நன்மையை கொடுக்கிறார். வாழ்க்கையில் ஒரு பொழுதும் சலித்து போய்விடக்கூடாது. மனிதர்கள் கஷ்டம் வரும் பொழுது சலித்து போய்விடுகிறார்கள். ஏன்தான் கஷ்டம், ஏன்தான் எனக்கு மட்டும் கஷ்டம் வருகிறது என்று மனிதன் யோசிக்கிறான். அன்பான சகோதரர்களே, நமக்கு வரக்கூடிய நோய்கள், கஷ்டங்கள், நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடப்பதற்கு காலம் பிந்தி செல்வது அத்தனையிலும் அல்லாஹ் தஆலா நமக்கு கயிறுகளை மறைத்து வைத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்கள் வந்துவிட்டால் ஒன்று, நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இரண்டாவது, நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் சரியான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஈமான் இல்லாதவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் ஒரு பொழுதும் சொல்லிவிடக்கூடாது.
பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய வார்த்தையை பார்க்கிறான். மாதா கால அப்தி, சோதனை வரும் பொழுது என்னுடைய அடியான் என்ன சொன்னான் என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் சரியானதாக இருக்க வேண்டும். காலத்தை ஏசுவதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். காலத்தை ஏசாதீர்கள், காலம் எதுவும் செய்வதில்லை, அல்லாஹ் தான் காலத்துக்கு சொந்தக்காரன். உங்களுக்கு அழிவுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, கால மாற்றங்களால் உங்களுக்கு தடைகள் வரும் பொழுது காலத்தை ஏசி விடாதீர்கள். அல்லாஹ் ஒருவன் தான் காலத்துக்குரியவன், அவன்தான் காலங்களை மாற்றுகிறான் என்று நமக்கு வழிகாட்டியிருக்கிறது இஸ்லாம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த காலத்தினால் தான் இப்படி நடந்தது, இந்த மாசம் வந்தாலே இப்படித்தான் என்று நாம் காலங்களை ஏசிவிடக்கூடாது. அதுபோல மற்றவர்களை குறை சொல்லி திருப்திப்பட்டுக் கொள்ளக்கூடாது. மனிதன் தனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, இது இன்னாருடைய தவறினால் வந்தது, இது இன்னாருடைய தவறினால் வந்தது, இவர் செய்தார் அவர் செய்தார் என்று சொல்லி மனிதன் மற்றவர்கள் மீது தவறுகளை போட ஆரம்பித்து விடுகிறான். பஞ்சம் வந்திருக்கிறது நாட்டில், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் கூட மனிதர்கள் அல்லாஹ்விடம் நாம் நெருங்க வேண்டுமே, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கிறது என்று யோசிப்பதில்லை. யார் யாரையோ குறை சொல்லி அவனுடைய பிழை இவனுடைய பிழை என்று நாம் மனிதர்களை பற்றி கதைக்க ஆரம்பிக்கிறோம், படைப்பினங்களை பற்றி கதைக்க ஆரம்பிக்கிறோம். படைத்தவனை, மறைமுகமாக இருந்து இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பை நாம் மறந்து விடுகிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வை ஒரு பொழுதும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய வார்த்தை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். யாருடைய வார்த்தை முதல் வார்த்தையாக இது அமைந்து விடுமோ, இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளால் ஒரு பொழுதும் நஷ்டம் கஷ்டம் வரமாட்டாது. அது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஹைர் நலவுகள் உருவாகுவதற்கு காரணமாக அமையும். அன்பான சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் சில தினங்களாக ஏற்பட்ட கடுமையான மழை, வெள்ளம், மண் சரிவு போன்ற நிகழ்வுகளால் பலரும் பல ஊர்களிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் எதுவுமே எதேச்சையாக நடக்கக்கூடியவை அல்ல. நாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இயற்கை அனர்த்தங்கள், இயற்கை அழிவுகள் என்று பேசுகிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளும் இயற்கை அனர்த்தங்கள் அல்ல, எதேச்சையாக நடக்கக்கூடியவை அல்ல. அத்தனையும் அல்லாஹ்வின் ஏற்பாட்டின் பேரில் உலகத்தில் நடந்தன, நடந்து கொண்டிருக்கின்றன. இது நடக்க இருக்கிறவை அத்தனையும் இதை படைத்தவன் இதை இயக்கிக் கொண்டிருக்கிறான், அவனுடைய ஏற்பாட்டின் பேரில் நடக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம், அவர்களுக்காக துஆ செய்வோம். பலருக்கு பல வகையான நஷ்டங்கள், விவசாயங்களில் பலத்த நஷ்டத்தை சிலர் முன்னோக்கி இருக்கிறார்கள், வியாபாரங்களில் நஷ்டம் வந்திருக்கிறது, அதுபோல உயிர் சேதங்கள், உயிரிழப்புகளை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா சிறந்த பகரத்தை கொடுக்க வேண்டும். எந்தெந்த வீடுகளில் மரணங்கள் நிகழ்ந்தனவோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த ஆறுதலை கொடுத்து, மரணித்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து அருள்வானாக. அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று நாம் நம்முடைய துஆக்களை மறந்துடாது. நாம் எல்லோரும் சில பொழுது தகவல்களை அறிந்து கொள்வதில் காட்டக்கூடிய முக்கியத்துவத்தை துஆக்களுக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் கொடுப்பதில்லை. அழிவு சோதனைகள் என்று வந்துவிட்டால் ஒரு முஃமினுடைய பார்வை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிவிட வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் காற்று வேகமாக வீச ஆரம்பித்தாலும் கூட
வேகமாக தொழுகைக்கு விரைந்து விடுவார்கள், மஸ்ஜிதுக்கு வந்து விடுவார்கள். சஹாபாக்களை ஒவ்வொரு கட்டங்களிலும் இந்த தொழுகையின் பக்கமும் துஆக்களின் பக்கமும் திசை திருப்பி விடுவார்கள். நாம் வெறும் வீட்டில் இருந்து கொண்டு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறவர்களாகவும் அவற்றை பார்க்க ஆசைப்படுகிறவர்களாகவும் மட்டும் இருந்துவிடக்கூடாது. நம்முடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது. உலகத்தில் எங்கு மனிதர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நம்முடைய கவனங்கள் நம்மை படைத்து ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீனின் பக்கம் போய்விட வேண்டும். நாம் அவனின் பக்கம் திசை திரும்பிவிட வேண்டும். மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அழக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். இரண்டாவது, நமக்கு முடியுமான உதவிகளை செய்வது மனிதாபிமானம் மட்டுமல்ல, நம்முடைய மார்க்கம் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய உயர்ந்த பண்பாக இருக்கிறது. மக்கள் கஷ்டப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்கு முடியுமான உதவிகளை அவர்களுக்கு செய்துவிட வேண்டும். மார்க்கத்தில் நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தில் ஒரு பெரும் பகுதி இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறதோ அதுபோல் ஒரு பெரும் பகுதி படைப்புகளுக்கு உபகாரம் செய்வது. இஹ்சான் இலல் ஹல்க், படைப்புகளுக்கு உபகாரம் செய்வது என்பது இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அர்ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், அர்ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான். படைப்புகளுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு ரஹ்மான் இரக்கம் காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அவனுடைய கருணை வேண்டுமா? அவனுடைய படைப்புகளுக்கு இரக்கம் காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வாழ்க்கையில் பாவங்கள் செய்த ஒரு மனிதன், சில ரிவாயத்துகளில் ஒரு பெண் என்றும் வந்திருக்கிறது, பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கடுமையான தாகம், தண்ணீர் இல்லை. தண்ணீரை தேடி 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 அவர் போய் ஒரு கிணற்றை காண்கிறார். அந்த கிணற்றின் ஆழத்தில் தண்ணீர் இருக்கிறது. கஷ்டப்பட்டு அந்த கிணற்றில் இறங்கி தண்ணீரை குடித்துவிட்டு கஷ்டப்பட்டு மேலே வந்து கிணற்றுக்கு வெளியில் வருகிறார். அங்கே ஒரு நாய் தாகத்தில் நாக்கை வெளியில் போட்டுக்கொண்டு மண்ணை தின்று கொண்டிருக்கிறது. இவர் யோசிக்கிறார், இந்த எனக்கு ஏற்பட்ட அதே மாதிரியான தாகம்தான் இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று மனதில் நினைத்துக் கொண்டு அதற்காக சிறிய கஷ்டத்தை அவர் சுமந்து கொள்கிறார். மீண்டும் கிணற்றுக்குள் இறங்கினார். தண்ணீரை கொண்டு வருவதற்கு அவரிடத்திலே பாத்திரம் எதுவுமே இல்லை. தன்னுடைய காலில் இருந்த அந்த செருப்பை கொண்டு போய் அதில் தப்பாத்தை கொண்டு போய் அதில் தண்ணீரை எடுத்து மேலே ஏறிக்கொள்ள முடியாது, வாயில் தன்னுடைய அந்த செருப்பை கடித்த நிலையில் கஷ்டப்பட்டு வெளியில் வந்து அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு அமலின் காரணத்தினால் அவர் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டார். அந்த பெண் வாழ்க்கையில் செய்த மிக மோசமான செயல்பாடுகள் அத்தனை பாவங்களையும் அல்லாஹு தஆலா இந்த ஒரு செயலினால் மன்னித்து விட்டார். அன்பான சகோதரர்களே, படைப்புகளுக்கு உபகாரம் செய்வது என்பது மிக உயர்ந்த அமல், சாதாரணமான ஒரு அமல் அல்ல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போயிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அவர்கள் வருகிறார்கள், சொல்கிறார்கள், முதலாவது நான் அவர்களை பார்த்த நேரத்தில் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அஃஷுஸ் ஸலாம், ஸலாத்தை பரத்துங்கள். வஅத்இமு தஆம், மனிதர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள். வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மனிதர்கள் எல்லோரும் இரவில் தூங்கி இருக்கிற நேரத்தில் நீங்கள் எழுந்து தொழுங்கள் என்று உபதேசம் செய்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும்
என்னுடைய மனதுக்கு மிக பிடித்தமான வார்த்தைகளாக இருந்து விட்டது. அவர்கள் அங்கே ஈமான் கொள்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, மிக உயர்ந்த பண்பு. மக்களுக்கு சாப்பாடு வாங்க, மக்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அஷ்அரியூன்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் யமன்காரர்கள். மதீனாவில் வந்து அவர்கள் குடியேறியிருந்தார்கள். அவர்களிடத்தில் மிக உயர்ந்த பண்புகள் இருந்தன. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்தை புகழ்கிறார்கள். அந்த குடும்பத்தில் அவர்களுக்கென்று குடும்பத்துக்கென்று ஒரு முறை இருந்தது. அதை புகழ்ந்து பேசினார்கள். அதாவது இன்னல் அஷ்அரியின் இதா அர்மலு ஃபில் கஸ்பி அவ் கல்ல தஆமு இயாலிஹிம் பில் மதீனா. இந்த குடும்பத்தினர்களிடத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது. அவர்கள் பயணங்களில் இருக்கும் பொழுது அவர்களுடைய கட்டுச்சாதங்கள் சாப்பாட்டுக்கு கொண்டு போனவை எல்லாம் முடிந்து விட்டால், அல்லது ஊரில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டால், கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அறிவிப்பு செய்து ஒவ்வொருவரும் தம்முடைய வீட்டில் இருக்கிறதை, தன்னிடத்தில் இருக்கிறதை கொண்டு வந்து ஒரு பெரிய போர்வையை விரித்து அதில் ஒன்று சேர்ப்பார்கள். எல்லாரும் கொண்டு வந்து அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய தானியங்கள், சாப்பாட்டுக்குரியவை அத்தனை ஒன்று சேர்த்ததற்கு பின்னால் பிறகு அதை அவன் அந்த குடும்பத்துக்கு மத்தியில் சரிசமமாக பிரித்துக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை புகழ்கிறார்கள். சொன்னார்கள், ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும், ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும், ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும். அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவன் என்று சொல்லி அவர்களுடைய இந்த காரியத்தை புகழ்ந்து மக்களையும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உற்சாகமூட்டுவதற்காக பேசுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, மிக உயர்ந்த பண்பை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் அபுல் அவ்யாப், விருந்தாளிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர்கள். மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக, விருந்து கொடுப்பதற்காக உலகத்தில் முதலாவது ஆலயம் கட்டியது சையதுனா இப்ராஹிமுல் கலீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு கட்டடத்தை கட்டி வைத்திருந்தார்கள். அதில் எப்பொழுதும் சாப்பாடு இருக்கும், ஆடைகள் வைக்கப்பட்டிருக்கும். தேவையுள்ளவர்கள் எப்பொழுதும் வரலாம், சாப்பிடலாம். ஆடைகள் தேவை இருந்தால் அந்த தேவைகளை, அந்த ஆடைகள் இருந்து தேவையானதை எடுத்துக்கொண்டு போய்விடலாம். காபாவுக்கு எப்படி 2 கதவுகள் வைத்தார்களோ அதுபோல தன்னுடைய அந்த சாப்பாட்டு ஆலயத்துக்கும் 2 கதவுகள் வைத்திருந்தார்கள். இந்த பக்கத்தால் வாருங்கள், சாப்பிடுங்கள், தேவையானதை எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள். அறிமுகம் தேவையில்லை. இது யார் செய்கிறார்கள், யார் கொடுக்கிறாங்க, இதுக்கு சொந்தக்காரர் யார், எந்த அறிமுகமும் தேவையில்லை, வாருங்கள், எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் இவ்வளவு பெரும் உபகாரம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை, அவர்களுடைய விருந்தோம்பலை குர்ஆனில் புகழ்ந்து பேசியிருக்கிறார். விவரமாக பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறார். மார்க்கம், இந்த மார்க்கம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மிக உயர்ந்த பண்புகளை சொல்லித் தரக்கூடிய இந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பெரும் பெரும் கொடையாளிகள் இருந்திருக்கிறார்கள். ஜாஹிலியாவுடைய கொடையாளிகளுடைய சரித்திரங்களை வாசித்து பாருங்கள், ஆச்சரியப்படுவோம். ஹாத்திம் அத்தாய் என்ற ஒரு மனிதர் இருந்தார், பெரும் கொடையாளி. ஜாஹிலியா காலத்தில் அவருடைய வழக்கம் இருந்தது, ஒவ்வொரு நாளும் 10 ஒட்டகங்களை அறுத்து மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பார். பஞ்சகாலம் வந்தது. ஒரு தடவை அவர் தன்னிடத்தில் இருக்கிற ஒரு குதிரையை அறுத்து சாப்பாடு கொடுத்து விட்டு ஒரு மூலையிலே தன்னுடைய பிடவையினால் முகத்தை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். மக்கள் வந்து சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக திரும்பி செல்கிறார்கள். அதை பார்த்து தனக்குள்ளே சந்தோஷப்படுகிறார். இப்படிப்பட்ட கொடையாளிகள் ஜாஹிலியத்திலேயே இருந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடையாளி இருந்தார். அவரிடத்துல ஒரு அண்டா இருந்தது, சாப்பாடு சமைப்பதற்கு என்று ஒரு பெரிய ஒரு சட்டி இருந்தது. அது எவ்வளவு உயரமாக இருந்தது என்றால், ஒட்டகத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் ஒட்டகத்தில் இருந்து கொண்டே அதிலிருந்து சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். அவ்வளவு பெரிய
சட்டியில் சாப்பாடு சமைத்து மக்களுக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட கொடையாளிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆகிரத்து தெரியாது. அவர்கள் பிரபல்யத்துக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வந்தார்கள். இஸ்லாத்தில் பெரும் பெரும் கொடையாளிகள் இருந்திருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த ஒரு சஹாபிதான் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் எவ்வளவு பெரும் கொடையாளியாக இருந்தார்கள் என்றால், ஹிஜ்ரத் சென்ற சந்தர்ப்பத்தில் ஆரம்ப காலம் ஹிஜ்ரத் போன சஹாபாக்களுக்கு எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லை, ஏற்பாடுகள் இல்லை. அன்சாரிகள் மதீனாவை சேர்ந்தவர்கள் தான் அவர்களை சாப்பாட்டு நேரங்களில் வந்து அழைத்துக் கொண்டு செல்வார்கள். சில சஹாபிகள் வருவார்கள், அந்த முஹாஜிர்களில் ஒருவரை அழைத்து சென்று சாப்பாடு கொடுப்பார்கள். சிலர் 2 பேரை கூட்டிட்டு போவார்கள், சிலர் 3 நபர்களை கூட்டிக் கொண்டு போவார்கள். வசதி எப்படியோ அப்படி அவர்கள் அழைத்து செல்வார்கள். ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள், 80 பேர்களை அழைத்துக் கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பார்கள். 80 பேர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை 80 இருந்தது. ஒவ்வொரு நாளும் 80 பேர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது என்றால், அன்பான சகோதரர்களே, அது எவ்வளவு பெரும் ஒரு உயர்ந்த தன்மையாக இருக்கிறது, எவ்வளவு பெரும் கொடையாளிகளாக இருந்திருக்கிறார்கள். மக்களுக்கு உதவுவது, மக்களுக்கு உபகாரம் செய்வது என்பது வாழ்க்கையில் கிடைக்கிற பெரும் பாக்கியம். நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நம்முடைய செலவில் சாப்பிட்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இருந்து மரணித்து பிரிந்து செல்லும் பொழுது நம்முடைய கையால் தண்ணீர் குடித்தவர்கள், நம்முடைய உபகாரத்தை பெற்றவர்கள் நிறைய பேர்களை நாம் விட்டு செல்ல வேண்டும். இது பெரும் பாக்கியம். பைஹக்கியுடைய ஹதீஸில் வந்திருக்கிறது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு மனிதர், சொர்க்கத்துக்குரியவர், அவர் நரகத்தை பார்ப்பார். நரகத்தில் இருந்த ஒரு மனிதர் அவரை கண்டதும், யா அப்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியாரே, ஹல் தஅரிஃபுனி, என்னை நீ அறிவாயா என்று கேட்பார். அவர் சொல்வார், தெரியாது. அந்த மனிதர் சொல்வார், ஒரு நாள் மரர்தபி, துனியாவில் இருக்கும் பொழுது நீ என்னை கடந்து செல்லும் பொழுது இஸ்தஸ்கைதனி, என்னிடத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டீர்கள். அப்பொழுது நான் ஃபஸகைதுக், குடிப்பதற்கு நான் உங்களுக்கு தண்ணீர் தந்தேன். இன்று நான் இருக்கிற இந்த நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள், எனக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள், நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுவார். இந்த மனிதர் அந்த நரகத்தில் இருக்கிறவருக்காக சிபாரிசு செய்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய சிபாரிசை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். வெறும் ஒரு நல்ல மனிதருக்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தினால் அன்று அவரும் சொர்க்க. மனிதர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது வாழ்க்கையில் கிடைக்கிற பெரும் பாக்கியங்களில் ஒன்று. அல்லாஹ் தஆலா சில பொழுது நம்முடைய இப்படிப்பட்ட செயல்களின் காரணத்தினால், இபாதத்துகளினால், இஸ்திக்பாரினால், தௌபாவினால் பாவங்களை மன்னிப்பது போல பெரும் பெரும் பாவங்களை கூட மன்னித்து விடுகிறார். வெறும் இபாதத்துகளை மட்டும் சொல்லித் தருகிற மார்க்கம் அல்ல நம்முடைய இஸ்லாம். அஹ்லாக்குகளை, பண்புகளை சொல்லித் தருகிற மார்க்கம், உபகாரத்தை சொல்லித் தருகிற மார்க்கம், உதவி செய்வதை தூண்டுகிற மார்க்கம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் நான் ஒரு மனிதரை பார்த்தேன், சந்தோஷமாக நடமாடிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன அமல் செய்து சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறார் என்று பார்த்தால், அவர் ஒரு நாள் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். மக்கள் போக்குவரத்து செய்வதற்கு ஒரு மரக்கிளை தடையாக இருக்கிறது. ஒரு மரக்கிளை மனிதர்களுடைய போக்குவரத்துக்கு தடையாக இருக்கிறது. மனதுக்குள் நினைக்கிறார், நான் இதை அப்புறப்படுத்திவிட்டால், இதை வெட்டி அப்புறப்படுத்திவிட்டால் இங்கே பயணம் செய்யக்கூடியவர்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் பயணம் செய்வார்கள் என்று நினைத்துக் கொண்டு இந்த மரக்கிளையை வெட்டி அப்புறப்படுத்தினார். இந்த ஒரு அமலுக்காக தான் அவர் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டிருக்கிற ஒருவரை நாம் பார்த்தால் இவர் அமல் செய்கிறார், இபாதத் செய்கிறார் என்று ஒரு பொழுதும் சொல்ல மாட்டோம். ஆனால் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை பார்க்கிறார்.
எந்த உணர்வுடன் இந்த காரியத்தை இவர் செய்து கொண்டிருக்கிறார், மக்களுக்கு உபகாரம் செய்கிறார். அந்த ஒரு அமலுக்காக அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தை கொடுத்து விடுகிறார். அஹப்புன் நாஸி இலல்லாஹி தஆலா அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவர், மக்களுக்கு அதிகம் பயனுள்ளவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய செயலால், நம்முடைய நற்கருமங்களால், நம்முடைய உபகாரங்களால், கொடையால், பணத்தினால் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக நாம் இருப்போம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சில நோய்களுக்கு சில வைத்தியங்களை அறிந்து வைத்திருந்தார்கள். சில ஓதல் வைத்தியங்கள் சிலருக்கு தெரிந்திருந்தது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொன்னார்கள், மன் இஸ்ததாஅ மின்கும் அன் யன்ஃபஅ அஹாஹு ஃபல்யஃஅல். உங்களில் யாருக்கெல்லாம் தன்னுடைய சகோதரர்களுக்கு பிரயோஜனத்தை, பயனை கொடுக்க முடியுமான சக்தி, அறிவு இருக்கிறதோ அதை செய்து விடுங்கள். அந்த மருத்துவத்தை அவர்களுக்கு செய்து கொடுங்கள், அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லி வழிகாட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட நாட்டில் பல இடங்களில் சேதங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பலரும் நம்முடைய சகோதரர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது நம்முடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் நாட்டில் பல பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக பணங்களையும் சாமான்களையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை முன்னின்று செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள், எந்த விதமான உலக லாபமும் இல்லாமல், எந்த விதமான வருமானத்தையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹுக்காக முன் நின்று செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் நம் எல்லோருடையவும் துஆவுக்குரியவர்கள். நம்முடைய வீட்டு வேலைகளை செய்வது போல அவர்கள் யார் யாருக்காகவோ கஷ்டப்பட்டு அலைந்து பேசி சேகரித்து அதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல மனிதுள்ளவர்கள் எப்பொழுதும் சமூகத்தில் இருக்க வேண்டும். எல்லோருமே இவர்களை போன்ற ஒரு கூட்டம் இல்லாமல் எல்லோருமே வீடுகளில் இருந்து வெறும் தகவல்களை பார்த்து கொண்டிருந்தால் சமூகத்தில் நடக்க வேண்டிய எத்தனையோ கடமைகள் நடக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிற காரணத்தினால் ஆயிரம் மனிதர்கள் எப்பொழுதும் நன்மை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது இஹ்லாசுடன் அல்லாஹ் ஒருவனுக்காக செய்யப்படும் பொழுது இது இபாதத்துகள் போல மிக உயர்ந்த வணக்கமாக, இபாதத்தாக, சவாபுக்குரிய செயலாக இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, இந்த கர்மங்களில் ஈடுபடக்கூடியவர்களும் சமூக சேவைகளில் எந்த வழியிலும் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹுக்காக நம்முடைய செயல்களை ஆக்கிக் கொள்வோம். புகழ் நமக்கு தேவையில்லை, மக்களுடைய பாராட்டு நமக்கு தேவையில்லை, பிரபல்யம் நமக்கு தேவையில்லை, போட்டி நமக்கு அவசியம் இல்லை. அல்லாஹுக்காக செய்வோம், அல்லாஹ் ஒருவனுக்காக செய்வோம். மக்களில் நாம் வேற்றுமை பார்க்க தேவையில்லை, எல்லோருக்கும் நம்முடைய உதவிகள் போகட்டும். அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் குடும்பம். செய்கிற நற்கர்மங்களை தாராளமாக செய்வோம், நல்ல மனதுடன் அல்லாஹ் ஒருவனுக்காக செய்வோம். காலம் இருந்தது மதீனாவில், எத்தனையோ ஏழை குடும்பங்கள் அதிகாலையில் எழுந்து அவர்களுடைய வீட்டு கதவை திறக்கும் பொழுது அங்கே சாப்பாட்டுக்கு தேவையான தானியங்கள், சாப்பாடுகள் எல்லாம் மூட்டை கட்டி வைக்கப்பட்டிருக்கும். யாரு வைத்தார்கள் என்று யாருக்குமே தெரியாது. சையதுனா அலி இப்னுல் ஹுசைன் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மரணம் வந்தது. அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் தான் தெரியும், அத்தனை குடும்பங்களும் அவர்களுடைய அந்த கொடையினால் தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். மரணம் வரைக்கும் அதை மறைத்திருக்கிறார்கள். நாம் கொடுக்கும் பொழுது மக்கள் பார்க்கிறார்களா என்று பார்க்கிறோம். எங்கே பிரபல்யம் கிடைக்கிறதோ அங்கே பெரிதாக செய்ய நினைக்கிறோம், எங்கே பிரபல்யம் கிடைப்பதில்லையோ அங்கே பின்வாங்குகிறோம். ஆனால் அவர்கள் கொடுப்பதற்கு இருளை தேடுகிறார்கள். வலது கையால் கொடுப்பதை இடது கைக்கு கூட தெரியாமல் அவர்கள் கொடுத்து விட்டு போகிறார்கள். எத்தனையோ நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் பல நல்ல கர்மங்களை செய்தார்கள், மனைவிமார்களுக்கு கூட தெரியாது. இதை விரும்பினார்கள். தன்னுடைய மனைவிமார்கள், குழந்தைகள், வீட்டில் உள்ளவர்கள் யாருக்குமே தெரியாமல் மறைத்து செய்தார்கள். மறைத்துத்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பகிரங்கமாகவும் தாராளமாக செய்யலாம்.
ஆனால் நம்முடைய இஹ்லாஸை, மன தூய்மையை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புகழ் விருப்பம், பிரபல்ய மோகம் இதுவெல்லாம் வந்துவிட்டால் இது பயங்கரமான நோய். நாம் பிரபல்யத்தை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்வோம். புகழை அவனிடத்திலே நாம் எதிர்பார்ப்போம். அவன் புகழ்ந்தால் நமக்கு அது போதுமானது. ஹாரூன் ரஷீத் மன்னருடைய மனைவி ஜுபைதா அம்மையார் அவர்கள் அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு போன சந்தர்ப்பத்தில் குடிநீருக்காக மக்காவிலும் மினாவிலும் மக்கள் கஷ்டப்படுகிற அந்த காட்சியை பார்க்கிறார்கள். பல மன்னர்களும் அதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். ஆனாலும் பற்றவில்லை, போதாது. அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், என்னுடைய செலவில் ஒரு வாய்க்கால் வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சுமார் 16 கிலோமீட்டர்கள் தூரம் அளவுக்கு ஒரு பெரிய வாய்க்காலை வெட்டுவதற்கான ஏற்பாடு செய்கிறார்கள். சொந்த பணத்திலிருந்து அவர்கள் அதற்கு செலவழிக்கிறார்கள். பெருந்தொகை பணம் செலவழித்தார்கள், பெருந்தொகை பணம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வாய்க்கால் வெட்டப்பட்டதற்கு பின்னால் மக்காவில் குடிநீருக்கு பிரச்சனை இருக்கவில்லை. தாராளமாக தண்ணீர் வந்துவிட்டது. எல்லா வேலைகளும் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதற்கு பின்னால் அதை பொறுப்பாக நின்று செய்தவர்கள் இந்த கணக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். கணக்கு காட்ட வேண்டும் அம்மையாருக்கு என்று சொல்லி அந்த கணக்கு காட்டுவதற்காக அந்த பத்திரங்களை, புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சொன்னார்கள், இது எங்களுடைய கணக்கு, வேலை செய்த கணக்கு. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, தவுல் ஹிசாப் லியௌமில் ஹிசாப். அந்த குப்பிகளை எடுத்து அப்படியே வீசி விடுகிறார்கள். வீசிவிட்டு சொன்னார்கள், தவுல் ஹிசாப் லியௌமில் ஹிசாப். கணக்கை விடுங்கள், அது இருக்கட்டும், கணக்கு கேட்கிற நாளில் பார்த்துக் கொள்வோம். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். நாம் சேதங்களுக்குள்ளானவர்களுக்கு துஆ செய்வோம். நமக்கு முடியுமான உதவிகளை செய்து இந்த கர்மத்தில், இந்த நற்கர்மத்தில் நாமும் பங்கெடுத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக.